நாங்கள் தொடர்ந்து டாடி என்னை அனுப்பினார் என்கிற வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சுயமாய் வரவில்லை, டாடி என்னை அனுப்பினார். இது மிக முக்கியம். The Messiah was sent by God Almighty. அதி உயர்ந்த தேவனாலே மெஷியா அனுப்பப்பட வேண்டும். அது சுயமாய் வர முடியாது. அது ஒரு பெரிய நிபந்தனை. மெஷியா இயேசு கிறிஸ்து அதி உயர்ந்த தேவனுக்கு உரியவர். அதான் அவருடைய வார்த்தைகளை மிகவும் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒருக்கா இந்த வார்த்தைக்கு போறதுக்கு முதல்ல மத்தேயு எடுங்க, 10ஆம் அதிகாரம். சிஷ்யர்களோடு பேசும் நேரத்தில் நேரம் வரும் அதிகாரிகளுக்கு முன்பாக, யூத சபைக்கு முன்பாக கொண்டு போகப்படுவார்கள். அந்த நேரத்தில் அது சாட்சி கொடுக்க ஏதுவாக அமையும். மத்தேயு 10:19 அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசு சீஷர்களோடு பேசுகிறார். எப்படி பேசுவோம் என்றும், என்னத்தை பேசுவோம், எவ்விதமாக மறுமொழி கொடுக்க வேணும், என்ன சொற்களை பேச வேணும் என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும். That's a comforting words இல்லையா? நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்திலே நீங்க எப்படி பேச வேணும், என்ன வார்த்தையை பேச வேணும் என்று உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி சொல்ல போற? மத்தேயு 10:20 பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. This word came to me early morning. That's why I'm trying to share with you. Before I woke up. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. வாட்ச். உங்கள் டாடியின் ஆவியே உங்களில் இருந்து பேசுகிறவர். இப்பொழுது உங்களோட இருக்கிறார், இனிமேல் உங்களுக்குள் இருப்பார். யோவான் 14 டாடி ஆவியா இருக்கிறார், மகன் இயேசு ஆவியா இருக்கிறார். 2 பேரும் ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி. Now watch, who is going to speak the words through them? உங்களில் இருந்து பேசுகிறவர் டாடி, அவருடைய ஆவி. டாடி, என் சரீரம் நான் தான், உன் சரீரம் நீதான். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருந்தா தான் மனுஷனுக்குள்ள வரலாம். உங்களில் இருந்து பேசுகிறவர் டாடி. ஓகே, நான் இப்ப சொல்ல வர்றது என்ன தெரியுமா?
அப்படி அவங்களுக்குள்ளே இருந்து பேசினார் என்றால் இயேசுவுக்குள்ள இருந்து அப்படி பேசியிருக்கணும். நான் அவருக்கு பிரியமான எல்லாம் செய்கிறபடியால் அவர் என்னை விட்டு விலகிறது இல்லை என்று சொல்லிவிட்டார். பேப்டிசம் டைம்ல அவர் இறங்கி அவருக்குள்ளாக வந்தார். At that time Yeshua was anointed, okay, as the Messiah. அவருக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருந்தார். எந்த டைம்ல எதை பேச வேணும், என்ன பேச வேணும் எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். எங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியார் டாடி, அதி உயர்ந்த தேவனும் மெயின் அதி உயர்ந்த தேவனும் அவருடைய மகன் யேசுவாவும் ஒரே ஆவி. கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே அவர்கள் 2 பேரும் வந்து குடியிருப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. யோவான் 14:23 ஒருவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படினால் நான் அவரில் அன்பாக இருந்து பிதாவும் அன்பாக இருந்து ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வார்த்தையை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாக இருப்பார். நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோட குடியிருப்போம். நாங்கள் 98% அல்லது கூட கிறிஸ்தவர்களுக்கு டடிமானும் வந்து குடியிருக்கிறார்கள் தெரியாது. They only know the third person of the Trinity, what they heard from Isaiah. மூன்றாம் ஆளுங்கிற வஞ்சிப்பு. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அது எப்படி வெளிப்படுத்துதலாக தெரிய வருகிறது. அன்பாய் இருந்தால் அவன் என் வார்த்தையை கைக்கொள்ளுவான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான், என் ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிவான், நான் பேசிய உண்மைக்கு கீழ்ப்படிவான். அதனாலே டடியும் அவனில் அல்லது அவளில் அன்பாயிருந்து யாரில் கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே கீழ்ப்படுகிறவர்களோடு அன்பாயிருந்து அன்பாயிருப்பார். நாங்கள் பன்மை டடியும் மகனும் இயேசுவா தம்மையும் டடியும் குறித்து தான் பேசுகிறார். ஓகே, நாங்கள் வந்து அவனுக்குள்ளே அவனோட குடியிருப்போம். எப்படி?
ஒரே ஆவியினாலே, ரெண்டு பேரும் ஆவி, பட் ஒரே ஆவி, ஒன் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி தேவனுடைய சுபாவம், அவருடைய தெய்வீக இயற்கையான தன்மை. தேவ தன்மை உண்டு, சுபாவம் உண்டு. மனுஷ தன்மை, மனுஷ சுபாவம் உண்டு. மிருகத்தன்மை, மிருக சுபாவம் உண்டு. மிருகத்துக்கு மனுஷனின் சுபாவம் இல்லை. ஆனா இப்ப பார்க்க போனா மனுஷனை விட கொஞ்சம் நல்லா அதுகள் காணப்படுது. தேவனுடைய ஒழுங்குகளை உடைக்கவில்லை. கட்டளைகளை விளங்கிக் கொள்ளாமல் இருந்தும் this is so important. இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் டேடியும் மகனும் வந்து குடியிருப்பார்கள் அவனுக்குள்ளே. இதற்காக இந்த குடியிருப்பு, இந்த வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. 1 யோவான் 1:3 நம்முடைய ஃபெலோஷிப், எங்களுடைய சம்பாஷணை, எங்களுடைய அந்யோன்யம், கொயினோனியா, டேடியோடும் மகனோடும். அப்ப 2 பேரும் குடியிருந்தா தானே நாங்க அவர்களோடு ஃபெலோஷிப் வைக்கலாம். கிறிஸ்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவி என்று சொன்ன 3வது ஆள் வேத புத்தகத்தில் இல்லை. எவ்வளவுதான் கூத்தாடினாலும் இல்லை. நோ, பவுல் அறியவில்லை, அப்போஸ்தலர் அறியவில்லை, இயேசுவுக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாம எப்பொழுதாவது கிறிஸ்தவர்களின் 3வது ஆளுங்கிற பரிசுத்தாவியோடு இயேசுவா பேசினாரா? சீஷர்கள் பேசினார்களா? நெவர். பாதாளத்தின் வஞ்சிப்பு. இது இவ்வளவு காலமாக இந்த சைனா வைரஸ் வந்ததில் இருந்து வார்த்தை கொடுக்கப்படுகிற நேரத்தில் விளையாடி தெரிஞ்சு முதுகல சொருங்கி பின்னாலே கதைச்சு புறங்கூறுதல் கபடமான ஜீவியங்கள் ஜீவித்து யாராயிருந்தால் என்ன, மெய்ப்பெண் நடப்படுகிறவனோ கடவுளின் ஊழியக்காரர்களோ இலங்கையோ இந்தியாவோ யார், who cares? They're not walking in the truth. உண்மையிலே நடக்காதவர்களுக்கு இது சுத்த சூனியமாத்தான் இருக்கும். அவர்கள் சூனியத்திலே வாழ்கிறார்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் ஜீவியத்திலே அல்ல. சீனி போல போட்டு பைத்தம்பராரம் செய்து புதிதான இன்னும் ஒரு இயேசுவா கொடுக்கப்படுகிறது சாப்பிட. In the West, மேற்கு நாடுகள், yes. What about Asia, India and Sri Lanka? Oh yes, another Yeshua. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அவரை எப்பொழுது ஏற்றுக்கொண்டு நான் மறுபுறப்படைந்தேன். நான் ஒரு சபைக்கு போகிறேன், என் பெயர் மாற்றப்பட்டதை ஞானஸ்தானம் பெற்றேன். Who cares? அதனால என்ன கேள்வி ஒன்று,
நீ விசுவாசித்திருந்திருந்தால் நீ முதல்ல மனந்து இருப்பிக்க வேண்டும். மனந்திரும்பாமல் விசுவாசமே இல்லை. உன் பழைய வாழ்க்கையில் இருந்து நீ மனந்திரும்பாமல் நீ அவரை விசுவாசிக்க முடியாது. அடுத்தது அவரால் இழுத்து கொண்டு வரப்பட வேண்டும். நீயா வர முடியாது, நினைக்காது, புழுக வேண்டியது இல்லை. நீ இந்தியனோ ஸ்ரீலங்கனோ யாரோ, வாய் ஒன்று இருக்கு. ஒரு மணி நேரத்தில் 28 மெசேஜ் சொல்லி போட்டிருப்பேன். சனமெல்லாம் கிடந்து சாகுது. அவர்களுக்கு யாருன்னு தெரியாது, என்ன செய்ய வேண்டும்? The kingdom demands obedience. அது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் நாங்கள் விசுவாசிகள், விசுவாசித்தவர்கள், அவரின் வெளிப்படுத்தலை பெற்றவர்கள் எல்லாரும் கீழ்ப்படிய வேணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் உன்னுடைய விசுவாசத்தின் பிரதிபலிப்பு, உறுதி உறுதி அத்தாட்சி. Your faith is expressed by your obedience. Otherwise you are with the company of demons. உன்னுடைய விசுவாசம் கீழ்ப்படிதல் மூலமாக அவர் கட்டளைகளுக்கு அத்தாட்சிப்பட்டு உறுதிப்படவில்லையானால் நீ பிசாசுகளின் கூட்டத்தில் இருக்கிறாய். தெரியுமா? பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, நீ நடுங்கிறது இல்லையா? அது நடுங்குது. பேய் கீழ்படியாது, நீ கீழ்படுகிறாய் இல்லை. இல்லையா? This is shocking to me. You don't think about this. I do. I sit and think about this thing. நட்டங்கும் பேய் சொல்லாத 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 சொல்லாதடா சொல்லாத, எதை சொல்லாத? அவர பேர் அவர பேரை சொல்ல வேணாம். ஏன்? அதிகம் இந்த தேவன் அவரை அனுப்பியவர். எல்லா பேர்களுக்கு மேலாக அவருடைய பேர் உயர்ந்திருக்கும் அடி கொண்டை உச்சையில வச்சிட்டார் பொங்கல்ல. அதுக்கு மேல ஒரு பேரும் இல்லை. அதுவும் இந்த தேவன் எனக்கு காண்பித்தார். உனக்கு ஒரு காரியம், பூசாரிகளுக்கும் இது தெரியும், இந்து பூசாரிகளுக்கு தெரியும் தெரியும். சகோதரன், நம்முடைய மூத்த சகோதரன், அவருடைய பெயர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் கொண்டு போய் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவரை ராஜாவாக பிரகடனப்படுத்தி ஏற்றி வைத்திருக்கிறார். ஜாதிகள் கொந்தளித்து அதிகாரிகள் விருதவாய் ஜனங்கள் எழும்புவானேன். அதி உயர்ந்த தேவனுக்கும் அவருடைய மெசியாவுக்கும் விரோதமாக Why are you laughing, you ask? I don't know. முடியுது. நடி எல்லாம் செய்து முடிச்சிட்டார். வாயை மூடிட்டு மகனை கொஞ்சம் வேணும், கொஞ்சம். டேவிட் அப்படித்தான் சொன்னார், கிஸ் த சன். இடையில கோபம் வந்து அவர் உன்னை அழிக்காதபடி. ஓகே, சோ எங்களுக்குள்ளாக இருந்து பேசுறவர் இயேசுவுக்குள்ளாக இருந்து எப்படி பேசுகிறார்? No wonder he said, listen to him. மரியாதை சொன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கோ. காண ஒரு கல்யாணத்துல
வைன் முடிஞ்சு போன உடனே அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு தெரியுதா? மரியா கேட்டோன்னு சொன்னாரே, உமக்கும் எனக்கும் என்ன நேரம் இன்னும் வரவில்லை. See, he was all the time under the Father's guidance. டேடியின் வழிநடத்துதலுக்குள்ளாக இருந்தார் all the time. டைமின் படிதான் வேலை செய்தார், அவருடைய வழிநடத்துதலில். பட் மரியாளின் விசுவாசம், I marvel. She knew the scriptures. மரியாதை பின் செல்கிற அநேக பக்தர்கள், பின் சென்ற பக்தர்களோடால் நான் வேதமாக்கி ஒன்று தெரியல. மரியாளுக்கு அநேக வார்த்தைகள் தெரிந்தது. அது மட்டுமல்ல, யேசுவா பேசிய வார்த்தைகளை இருதயத்திலே வைத்திருந்தார். அந்த 13 வயதிலே காணாம போன நேரம் தேடி பொண்ணு, எனக்கு இப்படியாய் செய்தேன், நானும் உம்முடைய தகப்பனும் தேடி அலைந்தோமே. And Yeshua said, 13 years, ஏன் என்னை தேடினீர்கள்? என் டேடியின் வேலையிலே நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியதா? தேவ வார்த்தை என்ன கூறுகிறது? அவர் பேசிய வார்த்தைகளை இருதயத்திலே வைத்திருந்தார். நீ மரியான் 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 சொல்றாய், யேசுவின் வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கிறதா? நான் இல்லாதவனாயிருந்தேன், குருடனாயிருந்தேன், பிழையான வைராக்கியத்தோடு இருந்தேன். ஆனா கண்கள் திறக்கப்பட்டது. வேத வாக்கியங்களை என்னோடு பேசியது. அது கூட தான் என்னோடு கதைச்சார். தேவனுடைய குரலை நான் கேட்கவில்லை. அவருடைய குரல் வேத வாக்கியங்களுக்குள்ளாகி மறைந்து இருக்கிறது என்பதை காண்பித்தார். என் ஆடுகள் என் குரலுக்கு கீழ்ப்படுகிறது அல்லது செவி கொடுக்கிறது என்று சொன்னால், என் ஆடுகள் நான் பேசிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது. காலம் சமீபம். நடந்து கொண்டிருக்கும் கொள்ள நோய் தொடர்ந்து பெருகிக் கொண்டு போகிறது. எல்லா தேசங்களிலும் செய்திகள் முழுவதுமாய் எங்களுக்கு அறிவிக்கப்படாவிட்டாலும் தொடர்ந்து மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. பழக்கப்பட்டதனாலே நாங்கள் கவலையினமாக இருந்தால் வெளியிலே போறதிலும் உள்ளே வருவதிலும் கடைகளுக்கு போவதிலும் நாங்கள் செய்ய வேண்டிய பாதுகாப்பை செய்யாத நேரத்திலும் ஆபத்து. அவன் சபைகள் கூட வேணாம் என்றது கிறிஸ்தவ சபைகள் எங்கள் நன்மைக்காக. தள்ளி தள்ளி இருங்கோண்டு சொன்னது எங்கள் நன்மைக்காக. எங்களை பாதுகாக்க, மற்றபடி அல்ல. சரியா அந்த மோட்டார் சைக்கிள் போற நேரம் ஹெல்மெட் போட்டு ஓடுற மாதிரி யாருக்கு போத்தாக்க என்ன? அதனாலே பிரசிடென்ட்டுக்கு
எங்களுக்கு பாதுகாப்பு. யெஷுவா எத்தனையோ தடவை வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது அவர் சொன்ன சில ரெபிட்டிஷன்ஸ் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இவற்றை நிப்பாட்டி கவனிக்க வேண்டும். டாடி என்ன பேசுறார்? டாடி, உம் குரலை கேட்க பண்ணும். நான் பூமியிலே அந்நியன், உமது வார்த்தையை எனக்கு மரியாதை. நீ வேதம் வாசிக்க நேரத்திலேயே அவரோடு பேசலாம். வாலிப பிள்ளையாய் நீ இருந்தால் இண்டையோடு நீ பாட்டு இந்த கார்ட்டூன் பார்க்கிறது உன் செல்போன்ல, இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே, இந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற வாலிப பிள்ளைகள் அதை பார்க்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டால் செல்போன் பறிமுதலாகும். அதை உங்களுக்கு அறிய தருகிறேன். இந்த நல்ல காரியத்தையும் வைத்து பிசாசு எங்களது நேரத்தை திருடலாம், எங்களது உணர்ச்சிகளை திருடலாம், எங்கள் நினைவுகளை திருடலாம். சரி, நீ கெட்ட படங்கள், பாலியல் படங்கள் நீ பார்க்கறது இல்லை, நான் ஆக கார்ட்டூன் மட்டும் தான் பார்க்கிறேன். நோ நோ, this is not the time. அதை பார்க்கிற நேரத்தில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட செய்தியை பார். மிஸ் பண்ண காரியங்களை பார்த்து நோட்ஸ்ல எழுதியது. சாவம் நிறைந்த பூமி, தேவனங்களுக்கு வெளிச்சமாக தமது வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பூமியின் ஜனங்களும் ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் தேசங்களில் தாங்கள் இடறுவது என்னதென்று தெரியாது தடுமாறுகிறார்கள். பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். ஏசாயா 60:2 நாங்கள் விசுவாசிக்கிறோமா? தேவன் தம்முடைய மனுஷர்களை தெரிவு செய்து தீர்க்கதரிசிகளாக, யார் தீர்க்கதரிசி? அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே சொல்லும் மனுஷர். எல்லாரும் மேய்ப்பன் பட்டம் எடுத்திருக்கிற மாதிரி இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவில் prophet so and so, prophet so and so, who made you the prophet? தங்களுக்காக பட்டங்கள் வைக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட வேலை செய்து ஒரு வாயை பத்திட்டு ஏசாயாவோ, ஜெரமாயாவோ, எசேக்கியேலோ டேனியல், ஹோசேயா, ஜக்கரியா, ஜோயல், இவர்கள் யாராவது ஒரு ஆள் அல்லது டேவிட் நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னதுண்டா? Did they advertise? I am a prophet. எனக்கு தெரியும் ஒரு மனுஷி அட்வர்டைஸ் பண்ணது. தன்னை தானே தீர்க்கதரிசி என்கிற சொல்லுகிற ஒரு பொம்பளை தியத்தீரா சபையில் இருக்கிறாள். ஜெசபெல், ஜெசபெல் பேலியாளின் மகள்.
அந்த பெயருக்கு அர்த்தம். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபெல் இலங்கையில குறைவு, இந்தியாவில எத்தனையோ பேர் தங்களை ப்ராஃபிட் என்று சொல்லினோம். யாரை சேட்டை பண்றது? இதெல்லாம் வாயாது. இனிமேல் உனக்கு ஒரு பெரிய ஊழியம் கிடைக்க போகுது, நீ உன்னை பெரிய ஒரு ஊழியக்காரனாக்க போறார். அவன் பார்த்தா தூஷணம் பேசிக்கொண்டு தெரிகிறான். நேரா கேள்விப்பட்டவர்களை சொல்லவில்லை, அனுபவத்தை சொல்லுகிறேன். பெரிய ஊழியக்காரர், ஒரு ஊழியக்காரனாவாராம். ஜனங்களை வஞ்சிக்கிறது. இதுக்கெல்லாம் முடிவிருக்கு. பெண்களுக்குள்ளே பிறந்தவர்களுக்குள் பெரிதான ஒரு தீர்க்கதரிசி யோவானை போல யாரும் பிறந்ததில்லை. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து, இயேசுவா. நான் சொல்வதை நீ ஆராய்ந்து பார். இங்கே இல்லாட்டி நீ எனக்கு எழுது, அதுக்கு பிறகு என்ன பதில் கொடுக்கிறேன் பார். பெண்களுக்குள்ளே அவனை போல ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி தோன்றினதில்லை. ஓகே, at any time John the Baptist did, he said, I am a prophet. அவர்கள் போய் கேட்டார்கள், நீ எலியாவா? இல்லை, நான் எலியாவில்லை. நீ கிறிஸ்துவா? இல்லை, நான் கிறிஸ்துவா தான். நீ யார்? நீ தீர்க்கதரிசியா? இல்லை. இவர்கள் கேட்டது எதுக்கு தெரியுமா? தீர்க்கதரிசி ஆண்டு மோசே சொல்லி வச்சிருந்தான், உங்கள் சகோதரர்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன். அவன் தீர்க்கதரிசியான்னு கேட்டான். அதாவது மெஷியாவா நீ என்றுதான். Are you the prophet? The prophet? He said no. What did he say? I am the voice. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற குரல். ஏழுமோ சத்தம் கொண்டு போட்டிருக்கு. இப்ப கிறிஸ்தவத்தில் Christianity are getting separated from the Jews, the Jewish believers, the Messianic group, way back in the 2nd century, இரண்டாவது நூற்றாண்டு. அதுக்கு பிறகு when all the apostles died, எல்லா மாதிரி கிணத்து தவளை மாதிரி இருக்காது. ஒருவேளை இந்த மலைகளுக்கு கிணறு முட்டி அதே வழியால வந்திருக்கு, நீ அதுக்குள்ளே கிடக்கிறாய். As I say, I have a lot of things to teach you and tell you to get out of these nonsense lies. Once saved, always saved. ஒரு ரட்சிப்படுத்தேன், என் சொந்த ரட்சகராக இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுப்பா எனக்குள்ளே மாறும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்கள் சொன்னார்கள், நீ ரட்சிப்படைந்தாய், செத்த பின் மூச்சம் என்றார்கள். Saved in 1966. வேணுமென்று தான் சொன்ன கூட காதுக்கு சிக்கன்.
உனக்கு தெரிய வேணும். நீ மனம் திரும்பி இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் ரட்சகர் தான். அவர் ரட்சகர் ரட்சகர் தான். நீ ஏற்றுக்கொண்டாலோ ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலோ who cares? Christianity has turned into, the Christians formed a religion to suit everyone. ஒவ்வொருவருக்கும் இந்த டெய்லரை கட் பண்ணி சூட் பண்ற மாதிரி அவங்களோட உடுப்பு அவங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுதான் நற்செய்தி, இதுதான் இது, நான் கிருபை, நான் தயவு, நாங்கள் கிருபையின் காலம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்களுக்கு தெரியுமா தாங்கள் வஞ்சிப்பில் இருக்கிறது? நோ. தெரிஞ்ச வழியில வருவானே, அவர்களை வழி நடத்துகிறவர்கள் குருட்டு வழிகாட்டியர்கள், குருட்டு போதகர், குருட்டு மெய்ப்பர்கள். அவரே உண்மை. அந்த உண்மையின் வாசலாலே உள்ள போதகர்கள் உண்மையிலே நிலைத்து இருக்காதவர்கள். அவர் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள் தான் மெய்யாகவே அவருடைய சீஷர்கள். உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலை ஆக்கும், உன்னை மாற்றும். உண்மை யோவான் 7:28. So we are following the words of Yeshua. Time and again he said, திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார், என்ன என் சுயமாய் நான் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். அனுப்ப முதல்ல யேசுவா எங்கிருந்தார்? டேடியோடு. ஆதி முதல்ல அவர் அவரோடு தான் இருந்தார். தண்ணீரின் மேல் அசைபாடியது அதி உயர்ந்த தேவன் ஆவி அவரே தான். அவரும் மகனும் ஒரே ஆவி. ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் எல்லாம் செய்தார்கள். Let us create man. நாங்கள் எங்களை போல மனுஷர்களை உண்டு பண்ணுவோம். நாங்கள் ஒரு ஆளுக்கு மேற்பட்டது. ரெண்டு பேர் ஒரே ஆவி, தேவனுடைய ஆவி. யோவான் 7:28. அப்பொழுது இயேசுவா தேவாலயத்திலே போதித்துக் கொண்டிருக்கையிலே, கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். சத்தமிட்டு
நான் அங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பிய பிதா டாடி உண்மை உள்ளவர். அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ஏன் சத்தமாக கத்தின நீங்கள்? அவர் கத்தினார். அவர் சொன்னதை செய்கிறதானே. அவர் விரியும் பாக்கு புடையன் பாம்பு குட்டியன் அப்படித்தான் கூப்பிடுவோம். மாயக்காரரே, குருடர்களே, குருட்டு வழிகாட்டிகளே, தெள்ள வடிகட்டி ஒட்டகத்தை விழுந்துறாய். I want to see the other translation. ஏழு 28. நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் நானாகவே வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், உண்மை. அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பாலன் பிறந்தார்? இயேசு தேவாலயத்தில் தொடர்ந்து உபதேசம் செய்து கொண்டிருந்தார். ஆம், நான் யார் என்பதையும் எங்கிருந்து வந்தேன் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் என் சொந்த அதிகாரத்தின் பேரில் வரவில்லை, உண்மையான ஒருவரால் நான் அனுப்பப்பட்டேன். நீங்கள் அவரை அறிய மாட்டீர்கள். கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இயேசுவாவை அனுப்பினவரை அறிந்திருக்கிறார்கள்? இயேசுவாவை அனுப்பினவர் அதி உயர்ந்த தேவன் என்று தெரியுமா? மரியாதை தேவன், ராயப்பரின் தேவன், சூசியப்பரின் தேவன், மோசேயின் தேவன். இயேசுவாவின் தேவன், இயேசுவாவின் தகப்பன். இயேசுவா சொல்ற, உங்களுக்கு அவரை தெரியாது, சும்மா இருங்கோ. என்னை அனுப்பினவரை தெரியாது. நானாக வரையில்லை, அவர் சொன்னார் போண்டு வந்த நான். என்னை அனுப்பியவர் உண்மை உள்ளவர், மெய்யான ஒரே தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே ராஜ்யத்தின் வாழ்க்கை. நீ போக வேண்டியது ராஜ்யத்துக்குள்ள, இப்பொழுது தெரிவு செய்ய வேண்டியது ராஜ்யத்தின் வாழ்க்கை. மோட்சத்துக்கு ஆயுதப்படுகிற அறியாமை, வஞ்சிப்பு, இயேசு தேவாலயத்திலே தொடர்ந்து உபதேசம் செய்து கொண்டிருந்தார். ஆம், நான் யார் என்பதையும் எங்கிருந்து வந்தேன் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால்
சொந்த அதிகாரத்தில் வரவில்லை. One down. One. சொந்த அதிகாரம். Let's base coming. Try and add just 500 and 250. Say you. நான் யார் என்பதையும் எங்கிருந்து வந்தேன் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் என் சொந்த அதிகாரத்தின் பேரில் வரவில்லை. உண்மையான ஒருவரால் நான் அனுப்பப்பட்டேன். நீங்கள் அவரை அறியவில்லை. யேசுவா மெஷாயாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பவுல் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தகப்பனையும் அறியாதபடியால் அவருடைய சிஷ்யர்களை கொண்டு போய் மாட்டினான். 14 வருஷம் வேத வாக்கியங்களை படித்தானே. அது கமலியலுக்கு கீழே 14 வருஷம் searching and studying the scriptures. He know God the Father and the Son whom He sent. என்னையும் என்னை அனுப்பினவரையும் அறியாதபடியால் அவர்கள் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அதாவது உங்களை துன்புறுத்தி போட்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அப்படி இருக்கிற மக்கள் திட்டுறது பேசுறது. முதல்ல இடியப்பந்த சாப்பிட்டதை எங்கட்டு கேட்க வேணும். அவங்க இடியப்பம் சொதியும் யார் தீத்தினது, எந்த இடத்திலே சாக கிடந்தது, எந்த பாவத்தில் பிடிபட்டிருந்தது, எந்த ஐசியூ வார்டில் இருந்து கொண்டு வந்து சாபம் உடைச்சது. மனுஷன் நன்றி கட்டவன். நாய்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏழு 29 நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவரால் வந்திருக்கிறபடியாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியாலும். That's what we are looking. It's so important. The reason எங்களுக்கு இப்போ விளங்காது இருக்கலாம் அல்லது முற்றிலுமாக அதை திருப்பி 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 சொல்லுகிறது. என்னமோ ரகசியமும் ஆழமும் இருக்கு. இந்த வரும் நாட்களில் எங்களுக்கு கூடுதலாக தெரிய வரும். அவரால் வந்திருக்கிறபடியாலும் அவர் என்னை அனுப்பியபடியாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் யேசுவாவை அனுப்பப்பட்டவரை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அவரின் சொல் கேளாதவன் யேசுவாவின் சொற்களை அவருக்கு கொடுத்தவரை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அது உயர்ந்த தேவனே, நீ சிலுவை பாதை செய்யலாம், நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம், நீ உயிர்த்த ஞாயிறு கொண்டாடலாம். நீ அவர் மூலமாக வெளிச்சம் அடைந்தது உண்டானால்
நீ அவர்களே அன்பு கூர்ந்திருக்கிறாய் என்பதை காண்பிக்க அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிக்கணும். இயேசுவா வார்த்தைகளை, கட்டளைகளை, வழியை, ஆலோசனையை, போதனையை, உண்மையை, சாட்சிகளை அவர் கொண்டு வந்தார். சாம்பார் பிரசங்கம் வைக்கல, இடையிடையே கத்துறதுக்கு அல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க, ஐயோ சொல்லுங்க, பார்க்க போறேன். அவரால் வந்திருக்கிறபடியாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினாலும் நான் அவரை அறிந்திருக்கிறேன். He knew the mission. Oh my God. அவருடைய சித்தப்படி செய்யவும் அவருடைய கட்டளைகள் தான் சித்தம். தேவனுடைய சித்தம், for that list I will show you what the will of God is. தேவனுடைய சித்தம், அவருடைய உண்மை, அவருடைய வார்த்தை, அவருடைய வழிகள், புத்திமதிகள், ஆலோசனைகள், அவருடைய கற்பித்தல்கள், போதனைகள், செய்ய வேண்டிய வேதம் பற்றிய குறிப்புகள், புத்திமதிகள், வழி நடத்துதல், போக வேண்டிய திசை, விதிகள், கட்டளைகள். ஹலோ, இதுதான் அவருடைய சித்தம். யோவான் 7:32 ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சகோதரரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசுவா அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்துக்கு போகிறேன். டேடியோட இருந்தார். அவர்கள் மிஷன் ஊழியத்தின் திட்டத்துக்காக ஜனங்களுக்கோடு இருந்த இரக்கத்திலே இயேசுவை ஒப்பு கொடுத்து அவர் மரித்து இரத்தத்தின் மூலமாக விசுவாசிக்கிறவர்களை, கீழ்ப்படுகிறவர்களை அவரது ராஜ்யத்துக்குள்ளே எடுக்கவும். ஸோ அது முடிந்து இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர் சொல்றார், அந்த நேரம் என்னை அனுப்பினவரிடத்துக்கு போகிறேன். அதி உயர்ந்த தேவன், நான் மறைந்து போக மாட்டேன். அவரிடமிருந்து தான் வந்தேன், அவரிடமே திரும்பி போவேன். என் வார்த்தை என்னிடத்தில் இருந்து புறப்பட்டு போய் செய்ய வேண்டியதை செய்து மறுபடியும் அது திரும்பி என்னண்டை வரும். அது வெறுமையாய் திரும்பாது. ஏசாயா 55 அந்த வார்த்தை யார்? யேசுவா தி மெஷியா. பத்தொன்பது 13 வெளிப்படுத்தின புத்தகம். என்னை அனுப்பினவர் இடத்துக்கு போகிறேன். அனுப்பினவர் அவருக்குள்ளாக இருந்தார். அடிக்கடி அவர் சொன்னார், அவரை நீங்கள் அறிய மாட்டீர்கள், அவரை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவரை மாற்ற உங்களுடைய இருதயத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் வினைக்கிறதா. அதை அவர் சொல்லவில்லை, நான் உனக்காக சொல்லுகிறேன்.
அவர்களுக்கு வெளிச்சம் இருக்கவில்லை. அதனால் யேசுவின் மேலே கோபப்பட்டார்கள். இவர்கள் போட்ட உடுப்புக்காக நியாய தீர்ப்பு வராது. உடுப்பை எதையும் போடலாம், முகத்தையும் மூடி. பார்க்கவே ஒரு பயமா கிடக்கு இல்லையா? உங்களுக்கு அப்படி இல்லையா? ஜனங்கள் பயப்பட்ட லாரியில மேல் பக்கம் மாதிரி இருக்கு அந்த தொப்பி. எட்டு 16 15 வாசிப்போம். நீங்கள் மாமிசத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. வார்த்தை கூடாக நாங்கள் ஜட்ஜ் பண்ற நேரம் ஆவி கூடாக நாங்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கிறோம். ஏன்? அவரது வார்த்தை ஆவியும் ஜீவனும். சும்மா வெறும் மாசத்துல வெளியில பார்க்கிறது நியாயம் தீர்க்க கூடாது. தேவன் ஒருவருக்கு தெரியும் எல்லாருடைய நோக்கமும். எல்லாரும் காணிக்க போடலாம், தசமாக கொடுக்கலாம். யார் யார் என்ன இருதயத்தோடு கொடுக்கிறாங்க தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி ஏன் கொடுக்கிறார்கள் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை நாங்கள் நியாயம் தீர்க்க இயலாது. 8:16 நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு உண்மையின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. நானும் என்னை அனுப்பிய டடியுமாய் இருக்கிறோம். Come up with those pictures. நான் தனியாய் இருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பிய டடியுமாய் இருக்கிறோம். You can take it off my picture. நானும் என்னை அனுப்பிய டடியுமாய் இருக்கிறோம். ஒரு நாளும் தனியாக இல்லை. டடியுமான நனங்களுக்குள்ளே வருகிறார்கள். கீழ்ப்படிவர்களுக்குள்ளே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே அல்ல, நிச்சயம் அல்ல. நானும் டடியும் ரெண்டு பேருமாக இருக்கிறோம். நான் தனியாக இல்லை. Get this picture, children and all the fathers and mothers. Daddy மகனிலே மகன் டடியிலே அவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். Look at that. டடியை அவர்கள் காண முடியவில்லை, டடியை அறியவும் இல்லை. இப்ப வந்து சொல்றாரு என்னை அனுப்பினவர் 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 என்று சொல்லி போட்டு இப்ப என்ன சொல்றார்? நான் நியாயம் தீர்த்தாலும் சரியா தான் நியாயம் தீர்ப்பேன். ஏன்னா நான் தனியா இல்லை, நானும் என் டடியுமா ஒன்றாய் இருக்கிறோம். டடி அவருக்குள்ளே பரிசுத்தாவியாக. மூன்றாம் ஆள் இல்லை, மூன்றாம் ஆளை பிடித்து வைத்திருக்கிறவர்கள் இந்த ரெண்டு பேரையும் டடியை மகனையும் அறிய மாட்டார்கள். அதான் அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை என்று சொல்லிக்கொண்டு ஆவி 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 ஆவியாக இவர்களை முகங்களை பார்த்திருக்கிறேன். கட்டுமுறிவில் இருந்த ஒரு மனுஷன் ஒரு மெதடிஸ்ட் கூட்டத்தை வழி நடத்தி கொண்டிருந்தான். கட்டுமுறிவு
ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஸ்ரீலங்கா. அவன் வந்த நேரம் ஒரு பிழை விட்டுட்டன். வீடியோ அந்த நேரத்தில் எடுக்க ஒருவரும் யோசிக்கவில்லை. இனமராக்களோட வந்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணி விட்டு இவன் அதில் உட்கார்ந்திருந்தவனே நான் நினைக்கிற ஒரு 28-30 வயது இருக்குமாக்கும். ஒரு காரணத்தப்படியேன் கட்டுமுறைவில்லை, வழி நடத்துறான். அவன் ஒரு பாஸ்டர். நான் சொல்வது ஒவ்வொன்றும் உண்மை என்று அதி உயர்ந்த தேவன் அறிவாதி. நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த செகண்ட். என்னை கேட்கிறவர் மட்டுமல்ல, என்னை பார்க்கிறவர், என்னை அழைத்தவர், யேசுவை கொண்டு வந்தவர், அவரை வெளிப்படுத்தினவர் இன்றைக்கு 40 வருஷங்களுக்கு முதல். அவருக்கு தெரியும் நான் மெய்யை பேசுகிறேன். இவன் சொன்னான், உனக்கு என்ன விஷயம் என்று கேட்டேன். கழுத்தில் என்னும் ஊறுதுண்டு. அவ்வளவும் காணும் எனக்கு. அந்த கழுத்தில் ஊறுற பாம்பு, பேய். கரையில் இருந்து ஒன்பதுதான். உனக்கு ஊறுதா இப்ப தலையில அல்லது கால? இயேசுவின் பெயரிலே, அதி உயர்ந்த தேவனின் மகனின் பெயரில், இயேசுவா யெகோவா, அந்த ஊர்ற பாம்பு வழியாவே அந்த தாயை விட்டு, தாப்பனை விட்டு, அந்த பிள்ளை விட்டு, அந்த வீட்டை விட்டு, அவர்கள் இருக்கும் அந்த பட்டணத்தை விட்டு, இலங்கையை விட்டு வெளியில போகும். திரும்பி வராது. சோயன் விழுந்து ஊந்து கொண்டு போனான். ஊறுறது தவண்டு ஊறல, படி ஊறுது. ஊந்து கொண்டு போற நேரம் அந்நிய பாஷை என்று சொல்லி ஒரு பாஷை கொண்டு பேசினான். ஆவியில பேசுறேன் பேசுறாங்க. நானும் ஒரு நேரத்தில் பேசிட்டு நான் இதை குறிச்சு இப்ப பல தடவை போதகர்கிட்ட கேட்டுக்கொண்டு வருகிறேன். யார் போதகர்? ஒரு ஆள் தானே. எபிரேயர் 13:8. யோகனான் 13:13. எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? You call me teacher and master, so I am. That's right. So இவன் இப்படி அந்நிய பாஷை பேசுறது அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் நாட்களில் ஒருவருமே அப்படியாய் அழகாக பேசினதை நான் கேட்கவில்லை. அழகாண்டு ஒரு சும்மா தரப்புறத்தை அப்படி ஒன்றும் இல்லை பாபா. இது ஒன்று ஒன்று போகுது பாடி அந்நிய பாஷை பாரு. நான் உண்மையா சுவைத்தேன் அந்த பாஷை. என்னோடு நின்றவர்களும் கண் விழாத குறைகளை கட்டுமுறைவிலை வழி நடத்தும் போதையர். நான் பேர் தெரிந்திருந்தாலும் சொல்ல மாட்டேன், சரியில்லை.
அவனுக்கு தெரியாது. அவன் என்ன செய்வான்? ஆக சொன்னது இந்த களத்தில் ஊருதாண்டு. டேடி தானே அதை சொல்ல வச்சிருக்கணும். மிச்சம் அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியும். ஸோ நான் கட்டளையிட்டேன், இப்பொழுது இந்த பாஷை பேசுகிற பாம்பு வா வழியால நிப்பாட்டு உண்ட பாஷை விளைவு. உடனே லைட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி உடனே நின்று போச்சு. எழுப்பி நல்லா இருந்து வீட்டை போய்த்தான். இப்ப கட்டு முறிவில் என்ன நடக்கும்? இன்னும் கட்டுகளுக்குள்ளார போவார்களோ அல்லது இன்னும் மேலதிகமாக கட்டப்பட்டானோ தெரியாது. கட்டு முறிவு. இவைகள் கொஞ்சம் அறிய வேணும். செய்தி கங்கால போய் இதெல்லாம் உண்மை. அப்ப நான் அந்நிய பாஷை பேசுறோம் எல்லாம் பொய்யா? அப்படி நான் சொல்லவில்லை. நல்ல நோட்டு இருக்கும், கள்ள நோட்டு இருக்கும். அவையும் சோதித்து அறிய வேணும். நான் ஒரு கள்ள நோட்டை காண்பிக்க நான் படித்தேன் அவர் மூலமாக. நான் இல்லை. நீ கள்ளனா இல்லையாண்டு உனக்கு தெரிய வேணுமே. உன்னிடத்திலே மாயமாலம் காவடி இல்லையாண்டு உனக்கு தெரியாதா? நித்திர கொள்றவன் எழுப்பலாம், நடிக்கிறவன் எழுப்ப இல்லாது. எனக்கு மூத்த சகோதரன், சரீர பிரகாரமான சகோதரன் எனக்கு ஒரு சொன்னேன். நான் சொன்னேன் அது சரிதான். எழுப்புதல் 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 என்று புடிச்சு போச்சு உட்கார்ந்து கூட்டங்கள். ஒருவரும் எழும்பிருமாள் இல்லை, எல்லாம் படுத்தல். நானும் பிதாவும் இருக்கிறோம். So you saw those pictures. We're going to put them on banners. Get ready for it. Enjoy yourself. This is a time to study the word. நான் உனக்கு அறிய வேண்டியதை எனக்கு வாயிலை போடுற, எனக்கு சொல்லித்தர்ற காலை தோறும். ஸோ அதை நான் உங்களுக்கு பேசுவேன். ரிஜாய்ஸ், சந்தோஷமாயிரு. ஒரு கத்தோலிக்கன் படித்தவன், ஒரு நடிகன், பிறக்கும் போதும் அழுகிறாய், இறக்கும் போதும் அழுகிறாய், ஒரு நாளிலும் கவலை இல்லாமல் இருக்க மறந்தாய் மனுஷனே. Enjoy yourself. Talk to daddy. Talk to the son. Don't talk to any spirit. கேள்வி இல்லாம கேளு. அது விளங்க இல்லை, இது விளங்க இல்லை, எனக்கு சொல்லித்தாரு. போதுகிறட்டு கீழ் யேசுவா போதுகர், டீச்சர். ஒருவேளை டீச்சர் கூப்பிடாது, அவரை சொல்லி சார், don't call anyone rabbi. He said that. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பிய பிதாவும். சோ பாத்தீங்களா, இதுவரைக்கும் உடைய இருதயத்தில் பற்றுக்க வேண்டுமே. என்னை அனுப்பிய there is a link all the time between the Son and the Father.
ஒரு தீர்க்கதரிசியும் சொல்லவில்லை. யோகனான் பேப்டிசம் கொடுத்தவன். அந்த ஜான் எழுதிய புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். வாய்ச்ச ஞாபகம் தானே? அவன் பேர் யோகனான். 1ஆவது அதிகாரத்திலே. ஓகே, அவன் அந்த வெளிச்சம் அல்ல, அந்த வெளிச்சத்தை குறித்து சாட்சி கொடுக்க தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷன். ஏசாயா 40ஆவது அதிகாரத்தில் ஏற்கனவே கூறப்பட்டது. I told you, build your life in the prophecies of the prophets. Build your life, please. தேவனுடைய தீர்க்கதரிசன சொல்லப்பட்ட வாக்கியங்களிலே அத்திபரமாக உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பு. அவைகளுக்கு கீழ்ப்படி, அவைகளை பற்றிக்கொள். அவைகள் தான் எம்மாவு தெருவிலே யேசுவா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தது. என்னை குறித்து எழுதப்பட்டவைகள் யாவும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவு கவனமா கேட்கிறேன். அவர் சொல்ற யேசுவா எங்கள் மூத்த சகோதரன் இடையில ஒண்ணு குழப்ப இல்லை, வடிவா கேட்கிறார். இப்படி அவர்தான் இஸ்ரேலை மீட்பார் நாங்கள் நம்பி இருந்தோம். எல்லா நம்பிக்கையும் கட்டு போச்சு. This is risen Yeshua, okay, பிள்ளைகள், you know that. I'm going to show it again and again and again until Yeshua comes, because there is no third person. மூன்றாம் ஆள் இல்லை. உயிர்த்தெழுந்த யேசுவாவே ஆவியா இருக்கிறார். டாடி அவருக்குள்ளே, யேசுவாவுக்குள்ளே. அதுதான் அவங்க ரெண்டு பேரோடும் எங்களுக்கு சம்பாஷணை என்று அழைத்திருக்கிறார். எங்கள் ஐக்கியம் டடியோடும் மகனோடும். கதை என்னப்பா? அவர் மறுபடி கொடுப்பார். கட்டாயம் கொடுப்பார். என்ன முகுந்தரும் ராஜ்யத்தின் வருகையில் என்று அவன் கேட்ட ஒரு சின்ன ஒரு ஜெபம் மறுமொழி கொடுத்தாரா இல்லையா? சிலுவையிலே தொங்கும் நேரம். அதான் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு வருவோம். நாங்கள் அலம்பாத வார்த்தைகளை புறஜாதிகள் மாறி அலம்பாத கிறிஸ்துவை எங்கள் பிரார்த்தனையை கேட்டார்கள். முடிஞ்சது. அடுத்தது கிறிஸ்துவை எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டார்கள். ஏன் முதல்ல கேட்க இல்லையா? ஒரு இல்லையான் வந்து அவருக்கு செய்தா? ஏப்ரகாம் வாயால அவர் இஸ்மாயிலுக்கு ஈசாக்கு தான் நான் என் உடன்படிக்கை வைப்பேன், அவன்தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை.
இஸ்மாயில் வந்து மாமிசத்தினாலே உண்டான பிள்ளை ஆகாருக்கு. அப்படி அந்த உடன்படிக்கை பற்றி பேசும் நேரத்திலே ஓகே. அண்ட் ஆபிரகாம் என்ன செய்தது? ஓ, அவனுக்கு அது வாக்கு தத்துவம் அதுவும் இது. நோ, let Ishmael live before you. உமக்கு முன்பாக இஸ்மாயில் வாழட்டும். இஸ்மாயில் முதலாவது பிள்ளை. இஸ்மாயிலுக்கும் ஈசாக்குக்கும் கிட்டத்தட்ட 13 வருஷம் வித்தியாசம். முதல்ல அந்த சாராடுற ஆலோசனையின்படி கேட்டு செய்தது பிறந்த பிள்ளை. நான் புறாங்கால எல்லாத்தையும் காய்ச்சி போட்டு நடி சொன்னார், நீ இஸ்மாயிலுக்காக பண்ணிய வேண்டுதலை நான் கேட்டேன், அவனை பெரிய அகதியாக்கவே போச்சு. அந்த நேரமே நான் யானி பண்ணிய இஸ்மாயில் அவனை போட்டு துன்புறுத்திய இஸ்மாயில் ஈசாக்கை இன்றைக்கு 4000 வருஷத்துக்கு பிறகு நடக்குது ப்ராப்ளம் பிட்வீன் Isaac and Ishmael. Who is Isaac? Israel. Ishmael, the Arabs. ஆபிரகாமின் ஒரு பிள்ளையினால். These things you should keep it and put it over, run over your mind. உனக்கு யோசிக்க 126. Where are we? எட்டு 42. இதுக்குள்ள போக வேண்டி சொன்னா கொஞ்சமா செல்ல வர மாட்டேன் வழியாத. 8:42 29 செய்யுதுன்னு 8:18 முடிச்சிருக்கிறோம். என்னை அனுப்பிய பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறான். And then we came to, we will continue from 8:26 tomorrow, God willing. 8:26. உங்களை குறித்து பேசவும் நியாயத்திற்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் உண்மை உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உங்கள் உலகத்துக்கு சொல்லுகிறேன். நான் அவரிடத்திலே கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லை கேட்காதவர்கள் அவரை தள்ளிவிடுகிறார்கள். இயேசுவை தள்ளிவிடுகிறார்கள். அதி உயர்ந்த தேவனை தள்ளிவிடுகிறார்கள். Christianity has its own doctrine, and so many churches, they're following the doctrines of men. மனுஷர்களுடைய போதனைகளை பாரம்பரியங்களை கற்பித்து தேவனுடைய கட்டளைகளை தூக்கி எறிகிறார்கள். இன்று வரை all the mainline churches and many of the full gospel non-RC or they call themselves Pentecostal spiritual churches, evangelical and charismatic churches. They don't obey. No obedience is taught. கீழ்ப்படிவை குறித்து கதையே இல்லை.
குறிச்ச கதை ஒரு கதையும் இல்லை. ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தாலும் அத்தாட்சி அவன் என் வார்த்தையை, ஆலோசனையை, போதனையை, உண்மையை, கட்டளைகளை கை கொள்ளுவான். டேவிட் சொன்ன அவ்வளவு 119வது பாடம். அவனில் என் டடியும் அன்பாயிருப்பார். ஏன் 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 அவர்தான் அந்த வார்த்தைகளை கொடுத்தார். இவர் பேசின மட்டும் அதான் அவர் சொன்னார், இந்த வார்த்தைகள் என்னுடையதல்ல, என்னை அனுப்பினவருடையது. நான் கேட்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்களும் என்ன கொல்ல பார்க்கிறீர்கள். கம்பெனி ஆஃப் மர்டரர்ஸ். But they were in the temple wearing nice robes. My goodness, how many people இதெல்லாம் தச்சிட்டு பார்க்கறேன். They were wearing prayer shawls. Can you see the murderers wearing prayer shawls? The father was the devil. They didn't know. யேசுவா நியாய தீர்ப்பு அந்த நாடிலே ஏன் இவ்வளவு இதாக எங்களை போட்டு கரைச்சப்படுத்துறீர்? நீர் தேவனுடைய மகன்டா, மேசியாண்டா சொல்லுமேன். நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியும். அவர் ஆமண்டி சொன்னோன்னு ஒரு ஆசாரியனுக்குள்ள இருந்த பேய் வழியால வந்துட்டு பரார் பராரண்டா அவன் அந்த வெஸ்ட் மட்டும் தெரியுது, கிழிச்சு போட்டார். பேய் கிளம்பி பல பேய்கள் சட்டையை கிழிக்கிறதை சிலர் கண்டிருக்கிறீர்கள். ஏனோ தெரியாது, விடுதலை நேரத்தில் கையை போட்டு சட்டையை தான் கிழிக்கிறது. Receive the blessings. Yavreka Yehovah Vaishmureka, Yair Yehovah Panaveleka Vayuneka, Isa Yehovah Panaveleka Vaizameka Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. Remember, கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே தேவனுடைய கட்டளைகள், ஆலோசனைகள், வழிகள், சாட்சிகள், பிரமாணங்கள், உண்மை, வார்த்தை தடியமானமாக வந்து ஒரே ஆவியினால் குடியிருப்பார்கள் என்று யோவான் 16:23 கூறுகிறது. இப்படி அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே குடியிருக்கும் நேரத்திலேதான் நாங்கள் தொடர்பாக இடைவிடாம ஐக்கியம் வைத்திருக்கலாம். எந்த நேரத்திலும் சமையல் நேரம், குளிக்கும் நேரம், எங்கேயும் போகும் நேரம் ஐக்கியம் வைத்திருக்கலாம். 1 யோவான் 1:3 படி நம்முடைய ஐக்கியம் டேடியோடும் மகனோடும். Now I understood. ஆனால் அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உண்மையிலே நடக்காமல், ஜீவிக்காமல்
உருட்டும் திரட்டும் கபடமும் பொய்யும் களவும் எரிச்சலும் போய்ச்சலும் இவர்கள் டடியை மகனையும் கொண்டவர்கள் அல்ல. நோ, பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் டடியை மகனையும் அறியாதவர்கள். அதனாலே டடி அனுப்பிய மகனை கொல்ல வாழ்கை தேடினார்கள். Alright, so think about these things. Help one another. Share what you have with others. தாழ்மையிலே இரக்கத்திலே உண்மையிலே நடங்கோ. Remember, வைத்த சாப்பாடு மட்டும் நமக்கு காணாது. ஒவ்வொரு நாளிலும் கடமைக்காக அல்ல, நாம் அவரது வார்த்தையோடு ஐக்கியப்பட்டு ஆராய்ந்து படிக்க வேண்டும். நாங்கள் வார்த்தையோடு ஐக்கியம், அவரோடு ஐக்கியம். வார்த்தை வெளிச்சம், நாங்கள் வார்த்தையிலே நடந்தால், வார்த்தையின் வெளிச்சத்திலே நடந்தால், அவர் வெளிச்சத்திலே இருக்கிறபடியால் வார்த்தையிலே நாம் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். God bless you. See you, God willing, tomorrow. Bye for now.